ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பால் நல்லா சூடு இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே இது என்ன வச்சுருக்கேன்னா 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை பாலில் கரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வெனிலா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாலில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா, இதுதான் நான் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் சேர்க்கிறேன். பாருங்கள், ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா கூலானோடனே இதை 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தால் இந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆகி கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்கும். இதை என்ன பண்ணணுன்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். நம்ம சேர்த்து நல்லா விட்டு விட்டு அடிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி விட்டு விட்டு அடிச்சுட்டே இருந்தோம்னா நல்லா ஃப்ளஃபியான ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வாட்டர்மெலன் ஒரு பீஸ் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே தான் நான் இந்த ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணிக்க போகிறேன். டம்ளர்லேயும் செட் பண்ணிக்கலான்னு அதுலேயும் ஊற்றிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் மேலே டெக்கர் பண்ணுறதுக்காக நான் காஞ்ச திராட்சை தான் மேலே போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த டம்ளரில் உள்ள ஐஸ்கிரீமுக்கு நான் நட்ஸ் எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை மேலே தூக்கிறேன். இப்போ இந்த டம்ளரில் இருக்கிற ஐஸ்கிரீமுக்கு மேலே ஒரு கவர் போட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம், செட் ஆகட்டும். அதே மாதிரி இந்த வாட்டர்மெலன் பீஸில் ஊற்றுனதும் நம்ம அதே மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். எனக்கு செட் ஆகிறதுக்கு 1.5 நாள் ஆச்சு. நான் அடிக்கடி திறந்து பார்த்துட்டே இருந்தேன், அதனாலே என்னமோ தெரியல, டம்ளரில் இருந்தது ஓரளவுக்கு ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இந்த வாட்டர்மெலன் பீஸில் வச்சது தான் செட் ஆகவே இல்லை. நான் 2 நாள் கழித்து தான் அதை எடுத்தேன். பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. சரி, இதை எடுக்கலாம், கட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். சுத்தமாக முடியவே இல்லை, கட் பண்ணவே முடியல. செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த வாட்டர்மெலன் பீஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளால் கட் பண்ணவே முடியல. சரி, தண்ணிக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கிறேன். ஐஸ்கிரீம் தனியாகவும் அந்த வாட்டர்மெலன் பீஸ் தனியாகவும் வந்துருச்சு. இந்த மெத்தட் எனக்கு சொதப்பல் ஆகிடுச்சு. பட் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து நான் கப்பில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த கிளாஸில் உள்ளதை எடுக்கலாம். நம்ம கிளாஸில் உள்ள கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் ஒரு முறை டிப் பண்ணி எடுத்துட்டு கழுத்தோமா ஈஸியாக வந்துருச்சு இது. இப்போ இதை நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் நட்ஸ் தூக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஐஸ்கிரீம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம் இது. நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் இது. அண்ட் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அது எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.